her goal is not in her. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குனா TechSpot. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைன் எக்ஸாமை நீங்கள் A4 ஷீட்டில் ரைட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி வீட்டில் இருந்தே ப்ராப்பராக எப்படி உங்கள் காலேஜுக்கு மெயில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்தராக மேம் சொன்ன எக்ஸாமோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நான் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லுவேன். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த ட்ரைவோட லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கூட இந்த லிங்க் போட்டிருப்பேன். நீங்கள் இந்த லிங்க் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இல்லை உங்கள் குரூப்பில் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடியில் டேரெக்டாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ட்ரைவ் ஓப்பன் ஆனதும் Camscanner APK அப்படிங்கிற அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். தென் செட்டிங்கில் அலோ ஃப்ரம் அன்னோன் சோர்ஸஸ்ன்றதை எனபிள் பண்ணிங்கன்னா தான் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். பண்ணிவிட்டு இன்ஸ்டால்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஆப் இன்ஸ்டால் ஆனதும் திரும்பவும் சேம் அதே ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீனி இன்னொரு ஃபைல் வச்சுருப்பேன், அந்த ஃபைலையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோடனே இந்த ஆப்போட கீயோடு சேர்ந்து அந்த ஃபைல் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். Camscanner ஃபுல் வெர்ஷன் ஒரு ஆப் இருக்கும், அது ஓப்பன் பண்ணுங்கள். அதோட பர்மிஷன்ஸ்லாம் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் டு யூஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது கேட்கும். நீங்கள் அதெல்லாம் வேணால் ஸ்கிப் பண்ணிடலாம். பேக் கொடுத்துருங்க டாப் கார்னரில். ஓகே, இப்போ உங்களோட ஃபைல் பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும், இதை அலோவ் கொடுங்க. ஓகே, அவ்வளோதான். நீங்கள் ஸ்கேனர் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதோட டாப் ரைட் கார்னரில் பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். பாட்டம் ரைட் கார்னரில் உங்களோட சிக்னேச்சர் போடுங்க. இதை வந்து டெக்ஸ்ட்டோட மிங்கிள் ஆகாமல் இதை மாதிரி செப்பரேட் பண்ணி காட்டுங்க, ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும். தென் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணுங்கள். மேம் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கு 2 o'clock பக்கம் சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஎஃப்பை வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடியே போய்ட்டு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனில் நீங்கள் வைக்க போகிற ஃப்ரண்ட் ஷீட்டை. ஸோ இது கண்டிப்பாக அந்த ஷீட் எல்லோரும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் தான் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரஃபாக நீங்கள் எழுதி ஃபில் பண்ணுறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக இதை டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடுங்க, பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. மார்னிங் 9 to 9:30 எக்ஸாம் ரெடி ஆகிட்டீங்க. நீங்கள் எல்லோரும் ஆன்லைன் வந்துடணும். ஆன்லைன் வந்துட்டு உங்களோட நேம், ஓகே, அப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர் நான் கொடுக்குறேன். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இந்த ஃபார்மேட்டில். தென் நீங்கள் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த 3 கண்டென்ட் மட்டும் இருக்க மாதிரி இந்த ஃபார்மேட்டில் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புங்க உங்களோட காலேஜ் குரூப்பில். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம். 9 to 9:30 நீங்கள் ஆன்லைன் வந்த உடனே இந்த மாதிரி உங்களோட நேம், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், தென் ப்ரெசென்ட் அப்படின்ற இந்த 3 கண்டென்ட் மட்டும் இருக்க மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தென் மேம் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் இஷ்யூ பண்ணுவாங்க உங்களோட மெயில் ஐடியில். ஒன்ஸ் நீங்கள் கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா சேம் அதே போல் விஷாலி, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட நேம் மென்ஷன் பண்ணுங்கள், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2 கொடுக்குறேன். தென் உங்களோட கொஷின் பேப்பர் ரிசீவ் அப்படின்னா கொஷின் பேப்பர் ரிசீவ், அவ்வளோதான். மேம்லாம் வேணால் நீங்கள் இது மட்டும் மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். தென் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்க இல்லையா ஃப்ரண்ட் பேஜாக. ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட காலேஜ் கோடு, இந்த இடத்துல காலேஜ் கோடு, காலேஜ் நேம், உங்களோட டேட் ஆஃப் த எக்ஸாம், உங்களோட டிகிரி, உங்களோட நேம், இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக நீட்டாக எழுதுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எதுவும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. சப்ஜெக்ட் கோடு, நேம் ஆஃப் த சப்ஜெக்ட். கொஷின் பேப்பர் கோடு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு இருக்காது, ஆனால் உங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனில் கொஷின் பேப்பரில் இருக்கும், அந்த கோடை மென்ஷன் பண்ணுங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் நீங்கள் வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து மென்ஷன் பண்ணால் போதும். உங்களோட சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் நீங்கள் முன்னாடியே போட்டுடலாம். சிக்னேச்சர் ஆஃப் த பிரின்சிபல் வந்து மேம் போட்டுருவாங்க. கீழே ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அப்படின்னு இருக்கிறதுல நீங்கள் எதுவும் கை வைக்க வேணாம். ஓகே,
ஒன்ஸ் கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து A4 ஷீட்ஸில் ஆல்ரெடி மார்ஜின்ஸ் போட்டு வச்சுருப்பீங்க 40 பேஜஸ்க்கு. போட்டு வைக்கலனாலும் நைட்டே போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் டைமில் உட்காந்துட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கே அதுவே கொஞ்சம் டைம் லாஸ் ஆகும். எக்ஸாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 32 பேஜஸ் 40 பேஜஸ் நீங்கள் எழுதி முடிச்சிடுறீங்க அப்படின்னா முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கேம்ஸ்கேனர் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். கேம்ஸ்கேனர் ஃபுல் வெர்ஷன் சொல்லிவிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஸ்கேனிங் அப்படின்னு கொடுங்க. இதில் வந்து ஃபைல் பர்மிஷன்ஸ் கேட்கும், இதை அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் டெமோன்னு இருக்கும், அது தேவையில்லை. கீழே வந்து நீங்கள் இந்த ஏரோ ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் காட்டுறேன். ஓப்பன் பண்ணோன்னே இது போல் உங்களோட ஷீட்டை தரையில் வச்சு ஃபுல்லாக கிட்ட வச்சு கொண்டு போய் நீங்கள் எடுக்க வேணாம். அதாவது உங்களோட கை இந்த ஷேடெல்லாம் இங்கே தெரியுது இல்லையா, அந்த மாதிரிலாம் ஷேடெலாம் தெரியாத மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு லைட் வந்து பேப்பரில் கரெக்டாக இருக்க மாதிரி விசிபிளாக இருக்க மாதிரி எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சில டைம்லாம் சில பேர் கேமராலெலாம் ஃபோக்கஸில் வராது. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆகிடும். ஃபோக்கஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்னாப் எடுங்க. ஆனால் கரெக்டாக அந்த பேப்பரை எக்ஸாக்டாக கார்னர் வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணாதீங்க, கொஞ்சம் மேலே தூக்கிக்கோங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் கொஞ்சம் இருந்தால் இது ஆட்டோமேட்டிக்காகவே ஐடென்டிஃபை பண்ணிக்கும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே மார்ஜின் போட்டிருப்பீங்க இல்லையா, நீங்கள் கரெக்டாக அந்த இதில் வைக்கும்போது அந்த மார்ஜின் வந்து உள்ளே வந்து மட்டும் கவர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி வரும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சு எடுங்க. எடுத்துட்டிங்களா? ஓகே, நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த எஜஸ் வரைக்கும் வேணும் அப்படிங்கிற எஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கரெக்டாக அதில் செலக்ட் ஆகிருக்கேன். இன்கேஸ் செலக்ட் ஆகாத பட்சத்தில் நீங்கள் கரெக்டாக இது பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து மேஜிக் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ரொம்ப பிரைட்டாக காட்டும். நீங்கள் ஸ்கெட்ச் பென்ஸ்லாம் யூஸ் பண்ணி எழுதும்போது அது பெட்டராக இருக்காது. ஸோ லைட்டான ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் சிஸ்டமில் ஸ்கேன் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ இது ஓகே. தென் சேவ்னு கொடுங்க. இப்போ நீங்கள் சேவ்னு கொடுத்துட்டீங்க. தென் என்ன பண்ணுறீங்கன்னா, ஷேர் பண்ணாதீங்க, கண்டினியூ கொடுங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த பேஜஸ் எழுதிருப்பீங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த பேஜை ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நீங்கள் எஜஸ்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எஜ்லாம் கரெக்டாக ப்ராப்பராக செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் ஆல்ரெடி நீங்கள் சூஸ் பண்ணதுனால லைட்டான இருக்கும். திரும்பவும் சேவ்னு கொடுத்துடலாம். இது போல் கான்சிக்யூட்டிவாக நீங்கள் வந்து 30 பேஜஸ் நீங்கள் எத்தனை பேஜஸ் எழுதிருக்கீங்களோ எல்லா பேஜஸும் லைனாக ஸ்கேன் பண்ணுங்கள். ஓகே, ஓகே. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ப்ராப்பராக உங்கள் பேப்பர்ஸை வச்சுருக்கும் போது ஸ்கேன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து 30 பேஜஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுப்போம். அசைன் பண்ணிப்போம். இங்கே டன்னு கொடுங்க. இந்த விண்டோக்குள்ளே என்ன வரும்னா, உங்களோட நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க பேப்பர்ஸ் எல்லாமே இங்கே விசிபிளாக இருக்கும். அது எல்லாமே ப்ராப்பரான ஆர்டரில் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் மாற்றி ஒரு பேஜ் விட்டு பண்ணிட்டீங்கன்னா கூட இதை அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி எந்த ஆர்டர் வேணுமோ அந்த ஆர்டரில், இப்போ 3rd பேப்பரை நான் 2nd பேப்பராக மாற்றி வச்சுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது என்ன தெரியல அப்படின்னா அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஷேர்னு கொடுங்க. ஷேர்னு கொடுக்கக்குள்ளே ஷேர் பிடிஎஃப்னு கொடுங்க. ஷேர் பிடிஎஃப்னு கொடுங்க. காட் கொடுங்க. இதை வந்து ஷேர்னு கொடுங்க. இந்த டாப் ரைட் கார்னரில் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கூகுள் ட்ரைவில் நீங்கள் என்னென்னு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் மேம் சொன்ன ஃபார்மேட் என்னென்னா, ஃபைலோட நேம் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சம்வாட் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட சப்ஜெக்ட் கோடு. ஓகேவா? உங்களோட சப்ஜெக்ட் கோடு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட சப்ஜெக்ட் கோடு .pdf அப்படின்றத சேவ் பண்ணிக்கோங்க. உங்களோட மை ட்ரைவில் சேவ் ஆகிடும். இப்படி கொடுத்தீங்கன்னா யுவர் ஃபைல் இஸ் அப்லோடிங்னு வரும். மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைவ் அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இங்கே இருக்கும். நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் சேவ் பண்ணியிருக்கீங்கன்னா, PDF ஓட நேம் என்னென்னு கொடுத்துருக்கோன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் சப்ஜெக்ட் கோட் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நம்ம யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதை உங்களோட லோக்கலில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மெயிலேருந்து நீங்கள் அட்டாச் பண்ணும்போது அது லிங்காக தான் போகும். ஸோ நீங்கள் டவுன்லோட்னு கொடுத்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட்ஸுங்கிற ஃபோல்டரில் இருக்கும். இப்போ உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஃப்ரண்ட் பேஜையும் சேர்த்து தான் ஸ்கேன் பண்ணணும். இதில் வந்து அவங்க மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்போஸ் போங்க.
கம்போஸில் போய்ட்டு ஃப்ரம்மில் உங்களோட மெயில் ஐடி இருக்கும். 2ல் SRCE uni.exam அப்படிங்கிற மெயில் ஐடி இருக்கும். இந்த மெயில் ஐடி நீங்கள் இப்போ மெயில் பண்ண வேணாம், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த மெயில் ஐடி தான் நீங்கள் கொடுக்கணும். நான் வந்து சும்மா என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன். ஏன்னா நிறைய மெயில்ஸ் போச்சுன்னா அவங்களால ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி சென்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் சும்மா என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் காலேஜோட மெயில் ஐடி கொடுக்கணும். சப்ஜெக்டில் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட நேம், அப்புறம் உங்களோட டிபார்ட்மெண்ட், அவ்வளோதான். இந்த 2 டீட்டெயில் போதும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அட்டாச் போயிட்டு அட்டாச் ஃபைல் அப்படின்னு கொடுங்க. இன்சர்ட் ஃப்ரம் ட்ரைவ்னு கொடுக்காதீங்க. அது ஏன்னா லிங்க் மட்டும் தான் போகும். இதில் இந்த கார்னரில் செலக்ட் பண்ணால் டவுன்லோட்ஸ் போங்க. நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த நேம் மென்ஷன் பண்ண நேமில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் சப்ஜெக்ட் கோடோடு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மெயில் ஃபஸ்ட்டு அப்லோட் ஆகும். சென்ட்டுன்னு வரும். இந்த மாதிரி கீழே சென்ட் அப்படியே அண்டுன்னு வந்துருச்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு மெயில் போயிருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கேன். இல்லை அது போயிடுச்சா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணுன்னா இந்த மெயிலில் இருக்க லெஃப்ட் கார்னர் இருக்க அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணி சென்ட் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே சென்டன்ட். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் சென்ட் பண்ண மெயில் வந்து 2 வந்து உங்களோட காலேஜ் ஐடி இருக்கும். ஃப்ரம்மில் வந்து உங்களோட ஐடி உங்களோட நேம் காட்டும். ஸோ இந்த மெயில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். 1 o'clock நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிக்கிறீங்க அப்படின்னா 2 o'clockக்குள்ளே நீங்கள் அந்த மெயிலெலாம் கரெக்டாக ஃபோட்டோ கரெக்டாக பேப்பர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து PDF பண்ணி சென்ட் பண்ணணும். இந்த மாதிரி PDFில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த Camscannerல தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து தனித்தனியாக PDFாக சென்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் கண்டினியூன்னு கொடுங்க. கண்டினியூ கொடுத்து திரும்பவும் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். இதுதான் ப்ராப்பரான ஃபார்மேட்.